Hello parents, this is Jeevitha. Welcome to Yash Papa YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்க ஒரே கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் குழந்தை சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலுமே அதை வாய்க்குள்ளேயே ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்காங்க, இல்லைனா துப்பிடுறாங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸை திருப்பிட்டு போயிடுவாங்க, சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட இந்த 6 மந்த்லேருந்து நம்ம ஒரு 8 மந்த் வரையும் குழந்தைங்க ஓரளவுக்கு நம்ம கொடுக்க சாப்பிட்ருவாங்க. ஆனால் 9 மந்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. எஸ்பெஷலி 1 இயர் 1.5 இயர் 2 இயர்ஸ்லாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சாப்பிட்ட குழந்தை கூட போக போக சாப்பிட மாட்டுறானே, அதுவுமே அளவுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறையா சாப்பிட்ருப்பாங்க, போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் போது பேரண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி நம்ம மதர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நாம் தான் ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்துக்கே போயிடுவோம். அதுவுமே பார்த்தோன்னா இது ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஸ்டார்டிங்கில் சாப்பிட்ட குழந்தை இப்போ சாப்பிடவே இல்லை, அதுவும் அளவு கம்மியாகுது அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேபிஸ் ஃபுட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸ் எல்லாம் என்னன்றதை முதல்ல நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீத்னிங், அதாவது குழந்தைங்களுக்கு 9 மாதத்துக்கு மேலே தான் அவங்களுக்கு பல்லு முளைக்க ஸ்டார்ட் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்ஸ் எல்லாம் ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும். அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியாக ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம அந்த டைமில் போய் ஃபுட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சில டைம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணலாம், இல்லைனா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு பசிக்காமல் இருக்கலாம். இது மூணுத்தில் நம்ம என்ன அப்படின்றத நாம் தான் கண்டுபிடிக்கணும். டயர்டாக இருந்தாங்கன்னா அதை நம்ம பார்த்தாலே தெரியும். அந்த டைமில் நம்ம போய் ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுவுமே அவங்களுக்கு ஃபீவரோ கோல்டோ காஃபோ எது இருந்தாலுமே அவங்க ஃபுட்டு எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பசியே இருக்காது. அப்போ தான் நம்ம நிறைய தண்ணி கொடுத்துருப்போம், இல்லை பால் கொடுத்துருப்போம். அந்த டைமில் அவங்களுக்கு பசிக்காது. அந்த டைமில் நம்ம ஃபுட் கொடுத்தாலுமே அவங்க ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு மெயின் திங் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குற டேஸ்ட்டுமே கூட குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த 1 இயருக்கு மேலே இருக்க குழந்தைங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்போ சாப்பிட்ற மூடு இருக்காமல் விளையாடுற மூடு இருக்கும் போதும் அந்த டைம்லேயுமே அவங்க ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. இருக்கிறதுலே மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது தான் ஃபோர்ஸ் ஃபீடிங். நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மைண்ட் செட் படி நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்போம். ஒரு டார்கெட்டை நாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஒரு கிண்ணமோ ஒரு பவுலோ இல்லைனா ஒரு தட்டிலையோ வச்சு இவ்வளோ சாப்பாடு அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அதுவுமே நான் கொடுக்குற டைம்குள்ளேயே அவங்க சாப்பிட்டு முடிக்கணும். அது ஒரேடியாக நம்ம உட்காந்து எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம டார்கெட்னால குழந்தைங்களுக்கு நம்ம ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்டிங்லேருந்தே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபுட்டே வெறுத்துருவாங்க. இதுதான் மெயின் ரீசனே அவங்க ஃபுட் எடுத்துக்காமல் இருக்காதுக்கு. நம்ம அப்படி ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணி அவங்களுக்கு அந்த சாப்பாடை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும். நம்ம அந்த பவுல் எடுத்துகிட்டு வரும்போதே அவங்க ஐயோ ரெடி ஆகிடுவாங்க, நம்ம வாயவே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே வாய்க்குள்ளேயே குழந்தைங்க சில குழந்தைங்க ஃபுட்டு வச்சுப்பாங்க. அதுக்கு பேர் ஃபுட் ரிஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலன்னா மட்டும்தான் அவங்க அப்படி பண்ணுவாங்களே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா முதல்ல மைண்ட் செட்டை நாம் தான் மாற்றணுமே. முதல்ல குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம சாப்பாடை கொடுக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்கள ஃபுட்டை என்ஜாய் பண்ண வைங்க. அவங்கள ஃபுட்டு பார்த்தாலே அவங்க லவ் பண்ணி சாப்பிட வைங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஈஸியான செய்கிறது கஷ்டன்றது எனக்குமே தெரியும். ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் இதை ஷேர் பண்ணுறேனே. எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவ்வளோ சாப்பிட்டுடும். அவங்களுக்கு பசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிடுவாங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே பசி அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம தான் முதல்ல நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பசிச்சா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பிளேட்டிங், அவங்களுக்கு பிளேட் அதை பார்த்தாலே இப்போ சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டை அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ நீங்கள் ஃபுட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லான ஃபுட்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அட் அ ஸ்டெச் உட்காந்து கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க போதும், அவங்க ஒரு வேளை வாயில் வாங்கவே இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கூட கொடுத்துக்கலாம், இல்லைனா அடுத்த வேலை கூட கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு பசிக்கும். ஃபுட்டை நீங்கள் இல்லைனா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க. ஒரு வேளை அப்போ அவங்க கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றாங்க, நம்ம மனசுக்கு அது ஐயோ ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வேறு ஃபுட்டு கொடுங்க. ஆனால் ஆல்டர்னேட்டிவாக மில்க் மட்டும் கொடுத்துறாதீங்க. ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் கொடுங்க, பனானா கொடுங்க, எக்கு கொடுங்க. இதெல்லாமே ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுற இன்னொரு தப்பு என்னென்னா பால் கொடுக்குறது. அது பிரெஸ்ட் மில்காக இருந்தாலும் சரி, இல்லைனா பவுடர் மில்காக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம
மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி 1 இயருக்கு மேலே அதை கொடுக்கறதுனாலே நிறைய குழந்தைங்க என்ன ஆகிடுதுன்னா வயிறு ஃபுல்லாகிடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுட்டை சாப்பிட மாட்டுறாங்க. அந்த மில்க் எடுத்துக்கிறதுனால நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது கம்மி அளவு எடுத்துக்கிட்டால் ஒன்றும் கிடையாது. இதுவே வந்து அதிகமாக மில்க் மட்டுமே குடிக்கிற குழந்தைங்களுக்கு வேறு எந்த சத்துமே கிடைக்காம அனீமியா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் நம்ம பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா, ஐயோ குழந்தை சாப்பிடல, சரி பாலாவது குடிக்கட்டுமே அப்படின்னு நம்ம பாலை கொடுப்போம். அதுவே அவங்க வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் பாலை மட்டுமே குடிச்சிக்கிட்டு வயிறை ஃபில் பண்ணிவிட்டு சாப்பிட மாட்டுறாங்க. ஒரு 2 நாளைக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ குழந்தைங்களுக்கு பசி எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள நல்லா விளையாட விடுங்க. ஃபோன் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எனர்ஜியே லாஸ் ஆகாது. அப்போ எப்படி அவங்களுக்கு பசிக்கும்? ஸோ ஃபோன் கொடுக்காதீங்க. குழந்தைங்கள நல்லா வெளியில் விளையாட விடுங்க. ரொம்ப டயர்ட் ஆவாங்க, அவங்களே நல்லா விளையாடி டயர்ட் ஆவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஈஸியாக ஃபுட் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க 1 இயருக்கு மேலே மல்டி விட்டமின்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரெகுலராக கொடுங்க. அதெல்லாம் கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சுக்கு வாரத்துக்கு 2 தடவை சுக்கு நல்லா இடித்து அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டா கூட வந்து குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்க கழிவெல்லாம் போட்டு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட வந்து அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இதை வந்து உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டு அதுக்கேற்ற டேப்லெட் கொடுத்து அவங்க வந்து அது போயிடும். நீங்கள் அப்போ கூட அவங்களுக்கு பசி எடுக்கும், நீங்கள் சாப்பிட வைக்கலாம். உங்கள் குழந்தைக்கு நான் சொன்னதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் தான் தேடணுமே. இதை நீங்கள் வந்து டாக்டர்ஸ்கிட்டயே கூட்டிகிட்டு போனாலுமே வந்து என் குழந்தை சாப்பிட மாட்டேறான்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு நாம் மட்டும்தான் பொறுப்பு. குழந்தை சாப்பிட்றதுக்கு அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தை எவ்வளோ சாப்பிடணுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் குழந்தைய ஃபிக்ஸ் பண்ண விடுங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் மைண்ட் செட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தை சாப்பிட்ருவாங்க. இப்போது நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாப்பிட்டாங்களா இல்லையான்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், பேபி பற்றின டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.